ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. என் அன்பு பிள்ளையே, இன்று இரவுக்குள் இந்த வராகியின் வாக்கினை கேட்கும் பாக்கியம் உனக்கு கிடைத்துவிடும். நிச்சயமாக உன் தாயானவள் இன்று உனக்கு இந்த வாய்ப்பினை தரப்போகிறேன். என் குழந்தையே, நீ அப்படி என் வாக்கினை கேட்டுவிட்டால் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் எப்போது நடத்தி தருவாள் என்று நீ காத்து நின்ற அந்த மிகப்பெரிய அதிசயத்தினை நான் நடத்தி தருவேன். என் குழந்தையே, இன்று நீ இந்த தாய்க்கு பூஜைகள் செய்து முடிக்கும் பொழுதே மிக பெரிய மாற்றத்தினை நீ உணரப் போகின்றாய். என் குழந்தையே, நான் உனக்கு உன் வேண்டுதலை மட்டும் நிறைவேற்றி தரப்போவதில்லை. இன்று உன் தாயானவள் உனக்கு காட்சி தரப்போகின்றேன். என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற மிகப்பெரிய ஏக்கத்தை போக்கித் தரப் போகிறேன். அம்மா, எனக்கு எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் எனக்கு நீங்கள் காட்சி தாருங்கள் தாயே. அத்தனை கஷ்டங்களையும் நான் அந்த நிமிடமாவது மறந்து இருக்க ஆசைப்படுகிறேன். என் தாயானவள் எனக்கு காட்சி தர வேண்டும் என்று என் குழந்தை என்னிடம் நீ வைத்த வேண்டுதல் நிச்சயமாக நிறைவேறப் போகின்றது. என் குழந்தையே, நீ ஒவ்வொரு நாளும் இந்த தாயானவளிடம் ஒவ்வொரு வேண்டுதலை வைக்கும் பொழுதும் உன் அம்மா நான் எதையும் உனக்கு செய்து தராமல் இருக்கவில்லை. என் தங்க பிள்ளையே, இப்பொழுது நீ என்னை காண வேண்டும் என்று ஆசைப்படுகின்றாய். அம்மா, நீங்கள் எல்லோருக்கும் காட்சி கொடுக்கிறீர்கள், எனக்கு மட்டும் ஏன் நீங்கள் காட்சி தரவில்லை என்று என் குழந்தையின் மனதில் இருக்கின்ற ஏக்கம் எனக்கு புரியாமல் இல்லை. என் தங்கமே, என்னை மனதார ஒருமித்து மனதார யார் நினைக்கின்றார்களோ, யாருடைய மனதில் உண்மையான அன்பும் நேர்மையாகவும் இருக்கிறார்களோ, யார் இந்த வராகியை நம்பிக்கையோடு வணங்குகின்றார்கள், அவர்களுக்கு நிச்சயமாக நான் காட்சி கொடுப்பேன். என் தங்கமே, அதற்காக என் குழந்தை நீ நேர்மையாகவும் உண்மையாகவும் இல்லை என்று உன் தாயானவள் நான் சொல்லவில்லை. என் குழந்தையே, நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நீ உன்னுடைய கஷ்டங்களை மட்டுமே மனதில் போட்டுக்கொண்டு அலை பாய்ந்து கொண்டிருக்கின்றாயே தவிர உன் தாயானவள் என்னை காண்பதில் உன்னுடைய முழு கவனமும் இருக்கவில்லை என்பதை தான் நான் சொல்கின்றேன். கஷ்டங்கள் அதிகமாக இருக்கின்றது, என்னை வாட்டி வதைக்கிறது அம்மா, என்னால் இதிலிருந்து மீண்டு வர முடியவில்லை என்று நீ உன் கண்களை மூடி கதறி அழுகின்றாயே தவிர கண்களை திறந்து இந்த வராகியானவள் உனக்கு காட்சி தருவதை காண மறந்து விடுகின்றாய். என் குழந்தையே, நீ என்னிடம் வேண்டுதல் வைக்கும் பொழுது பிரச்சனைகள் அதிகமாக இருக்கிறது, தாங்க முடியவில்லை என்று கதறி அழுகின்றாய். என் குழந்தையே, உன்னுடைய தாயானவளின் வாக்கு உனக்கு அந்த அழுகைக்கு மிகப்பெரிய ஆறுதலாக இருக்கும் என்று உனக்கு வாக்குறுதியை தருகிறேன். என் தங்கமே, இன்று நான் உன் வாழ்க்கையில் நிகழ்த்தப் போகின்ற அதிசயம் உனக்கு காட்சி தருவது மட்டும் கிடையாது. என் தங்கமே, இந்த தாயானவள் நீ இழந்த ஒன்றை மீண்டும் உன் கைகளில் தர வேண்டும் என்று முடிவெடுத்திருக்கிறேன். இதற்காக நீ எத்தனை நாட்களாக எவ்வளவு கஷ்டங்களை அனுபவித்து கொண்டிருக்கின்றாய் என்பது உன் வராகி அம்மா எனக்கு மட்டும் தெரியும். என் தங்கமே, அதனை உன் கைகளில் ஒப்படைப்பதற்காகவும் தான் இன்று நான் வருகிறேன். என் குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களும் ஒவ்வொன்றாக நான் தீர்மானித்து வைத்ததுதான். இதுவரை என்னென்ன நடந்ததோ, இனிமேல் என்ன நடக்கப் போகின்றதோ எல்லாவற்றிற்கும் பொறுப்பானவள் உன் தாயானவள் நான் தான் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். இதுவரை நீ சிந்திய கண்ணீருக்கெல்லாம் பலன் கிடைக்கப் போகின்றது. என் தங்கமே, நீ இந்த தாயிடம் வந்து எதை நடத்த வேண்டும், எதனை நடத்தி தாருங்கள் என்று ஒவ்வொரு முறையும் வந்து அழுதாயோ, அதனை நான் நிச்சயமாக உனக்கு நடத்தி தர போகின்றேன். உன் கவலைகள் எல்லாம் தீரப்போகின்றது. என் தங்கமே, நீ ஒன்றை எப்பொழுதும் புரிந்து கொள்ள வேண்டும். நான் எங்கேயும் எப்போதும் சென்றதில்லை. நான் உன் கண்களுக்கு எப்பொழுதுமே புலப்பட்டு கொண்டுதான் இருக்கிறேன். ஏதாவது ஒரு ரூபத்தில் நான் உன் அருகில் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன். நீதான் உன்னுடைய பிரச்சனைகளுக்கு மத்தியில், உன்னுடைய கவலைகளுக்கு மத்தியில் என்னை உணர மறுக்கின்றாய். என் தங்கமே, இனியாவது இந்த தாயானவள் உன்னோடு இருக்கிறாள்
இருக்கிறாள் என்ற உணர்வை நீ உனக்குள் வைத்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் சில தடங்கல்கள், சில பிரச்சனைகள் வரும்பொழுது உன் மனதில் பல மாற்றங்கள் ஏற்பட்டு விடுகின்றது. நம்மால் இதை செய்ய முடியாது, நம்மால் இதுவெல்லாம் இயலாது என்று நீ எடுத்து வைக்கின்ற காரியத்தில் இருந்து பின்வாங்கி விடுகின்றாய். என் குழந்தையே, அந்த சமயத்தில் இந்த தாயானவள் உன்னோடுதான் இருக்கிறாள் என்ற நம்பிக்கை உனக்குள் இருந்துவிட்டால் போதும். நிச்சயமாக நீ இந்த உலகத்தை வென்று விடுவாய். எத்தனை பேர் உன்னை எதிர்த்து நின்றாலும், எத்தனை பேர் உன்னை அழிக்க நினைத்தாலும் அவர்களையெல்லாம் நீ எளிதாக தூக்கி எறிந்து விடலாம். வாழ்க்கையில் முன்னேற்றத்தை நோக்கி நீ சென்று விடுவாய். அதனால் என் தங்கமே, இனிமேல் நான் உன் அருகில் இருப்பதை நீ உணர வேண்டும். உன்னோடு உனக்கு ஆறுதலான வார்த்தைகளை யார் சொல்கின்றார்களோ, ஆறுதலை யார் தருகின்றார்களோ, நீ அவர்களை இந்த தாயானவள் என்று நம்ப வேண்டும். ஏனென்றால் என் குழந்தையின் கஷ்டங்களுக்கு எப்பொழுதுமே ஆறுதலான மருந்தை தருபவள் உன் வராகி அம்மா நான் மட்டும்தான். இங்கே உள்ளவர்கள் எல்லாம் நீ என்ன கஷ்டப்படுகிறாய் என்று தெரிந்து கொள்ளவும், அதனை மற்றவர்களிடம் சொல்லி சிரிக்கவும் தான் ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் உன் தாயானவள் நான் அப்படி இல்லை. என் குழந்தையின் வாழ்க்கையில் என்னென்ன கஷ்டங்கள் இருக்கின்றது என்று என்னிடம் சொல்கின்றாயோ, அத்தனை கஷ்டங்களுக்கும் உடனடியாக தீர்வு தர வேண்டும் என்று இங்கே போராடி கொண்டிருப்பவள். என் குழந்தையின் கஷ்டத்தை என்னுடைய கஷ்டமாக ஏற்றுக்கொண்டவள். என் குழந்தையின் கண்களில் கண்ணீர் வழியும் பொழுது அதனை நான் என் கண்களில் இருந்து வழிகின்ற கண்ணீராக கருதுகிறேன். என் தங்கமே, அதனால் உன்னுடைய கஷ்டங்களை எல்லாம் போக்கி தருவதும் என்னுடைய கடமையாகும். மற்றவர்கள் போல நான் ஒருபோதும் உன்னுடைய கஷ்டத்தினை பார்த்து கொண்டு இல்லாமல், உன்னுடைய வேதனைகளை மற்றவர்களிடம் சொல்லி சிரித்து கொண்டும் இருக்க மாட்டேன். உனக்கான தீர்வு என்னவென்பதை நான் ஆராய்ந்து கொண்டு அதனை உனக்கு செய்து தர வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டு இருப்பேன் என்பதை என் குழந்தை நீ மறந்து விடாதே. இனிமேலும் உன் வாழ்க்கையில் நடக்கின்ற பிரச்சனைகளுக்கெல்லாம் நீ எதையும் நினைத்து வருந்தி கொண்டு இருக்காதே. இனி வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் வந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும் என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகின்றாய். இந்த வராகி ஆனவள் எப்பொழுதுமே என் குழந்தையின் இந்த கஷ்டத்தை கண்டு அதிகமாக துவண்டு நிற்கின்றதோ, எந்த கஷ்டத்தில் இருந்து மீள முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறதோ, அந்த கஷ்டத்தை தான் முதலில் தீர்த்து வைக்க வேண்டும் என்று முடிவு செய்வேன். எல்லா பிரச்சனைகளையும் ஒன்று போல எடுத்துக்கொள்ள முடியாது. சில பிரச்சனைகள் இன்று இல்லாவிட்டாலும் நாளை தானாகவே சரியாகிவிடும். எந்த பிரச்சனை தானாகவே சரியாகி விடாமல் அதற்கான தீர்வினை பெறுவதற்கு, அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கும் நிச்சயமாக உன் தாயானவள் நான் ஓடி வருவேன் என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள். அம்மா எப்பொழுதுமே நீ அழைத்ததும் நான் வராமல் இருக்க மாட்டேன். இந்த தாயானவளை நீ எப்பொழுது கூப்பிட்டாலும் நான் நிச்சயமாக உன்னை காக்க ஓடோடி வருவேன் என்பதை நீ மறந்து விடாதே. என் தங்கமே, எனக்காக நீ ஏற்றுகின்ற தீபம், அதில் நான் தருகின்ற ஒளிக்காட்சி என் குழந்தையின் மனதிற்குள் மிகப்பெரிய மாற்றத்தினை ஏற்படுத்த போகின்றது. எந்த விஷயத்திற்காக மனதில் இத்தனை பெரிய குழப்பங்களை வைத்து கொண்டிருந்தாயோ, அந்த குழப்பங்களுக்கு எல்லாம் நிச்சயமாக நல்ல தீர்வு கிடைக்கும். உன்னுடைய கஷ்டங்களுக்கு எல்லாம் விடை தெரியாமல் நீ தவித்து கொண்டிருந்தாய் அல்லவா? உன்னுடைய கேள்விகளை எல்லாம் சுமந்து கொண்டு என்னிடம் வந்தாய் அல்லவா? அத்தனை கேள்விகளுக்கும் உனக்கு பதில் கிடைக்கப் போகின்றது. நான் நல்ல குழந்தையாக உனக்கு இருந்துவிட்ட பிறகும் எனக்கு இத்தனை சோதனைகள் ஏன் என்று நீ கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் உனக்கு பதில் கிடைக்கப் போகின்றது. உன்னுடைய நிலைமையில் மாற்றங்களை சந்திக்க போகின்றாய். அப்பொழுது நீ உணர்ந்து கொள்வாய், நம் தாய் எதற்காக நம்மை இப்படியெல்லாம் சொன்னாள் என்பதை. என் தங்கமே, இனி உன் வாழ்க்கையில் நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் நான் நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி தருவேன். உன் கஷ்டங்களுக்கெல்லாம் இறுதி முடிவாக இன்று என்ன செய்ய வேண்டும் அதனை நான் செய்து விடுகிறேன். இனி நீ சந்தோஷமாக வாழ்க்கையை நிம்மதியாக வாழத் தொடங்கு. எந்த ஒரு கஷ்டங்களையும் நீ மனதில் வைத்து கொள்ளாதே. எல்லாவற்றையும் எப்பொழுதுமே நீ என்னிடம் சொல்வது போல இனியும் சொல்லிவிடு. நான் எல்லாவற்றையும் பார்த்து கொள்கிறேன். என் தங்கமே, நீ நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைந்து விடுவாய் என்ற நம்பிக்கை எனக்குள் அதிகமாக இருக்கின்றது.
இருக்கின்றது. நீயும் அதே நம்பிக்கையோடு எல்லா முயற்சிகளையும் எல்லா வேலைகளையும் இன்று போல எப்பொழுதும் செய்து கொண்டே இரு. என் தங்கமே, ஒருபோதும் உன் முயற்சியில் பின்வாங்காதே. என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும். என் குழந்தையே, நிச்சயமாக மிக பெரிய அற்புதத்தினை இன்று காணப்போகிறாய். மன சந்தோஷம் அடைய போகிறாய் என் தங்க பிள்ளையே. அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே, எதை நினைத்தும் வருந்தாதே. நீ நல்ல எண்ணங்களோடு இரு. உன் வாழ்வில் எப்பொழுதும் நான் உனக்கு நல்லதை மட்டுமே செய்து கொடுக்கிறேன். ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ வராகி தாயே போற்றி போற்றி.